ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்து கோசிக்கான யூடியூப் சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் 3D கேமில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நம்ம என்னன்னு கேட்க போகிறோம். நம்ம வந்து இந்த பையை எடுத்துக்கிட்டு தான் போயாகணும். வேறு பை நம்மள்கிட்ட இல்லை. ஓகே, அண்ணன் கரெக்டாக இந்த பை இருக்குது. அவன் வந்து வெளியூருக்கு போயிருக்கான். நம்ம மட்டும் அந்த ஊரில் இருக்கோம். போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பழைய காரை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவன் காரை ஓகே, அவன் பழைய காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் லேம்போகினி நின்றுச்சு. ஆனால் கண்டிஷனே சரியில்லை. போகிற வழியில் எங்கேயாச்சும் நின்றுமோன்னு பயந்துட்டு இந்த காரை எடுத்தேன். ஓகே, நம்ம பக்கத்து ஊர் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் சின்னதாக ட்ரிப்பு போகிறோம் இந்த காரில். இந்த காரில் நம்ம லேடர் ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கோம். அதில் தான் போகிறோம். ஏன் ப்ரோ இதே ஃப்ளைட் ஏதாச்சும் கேட்பீங்க. அந்த ஃப்ளைட் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. அதனால தான் நான் வந்து இருந்துச்சுன்னா பெரிய ஃப்ளைட்டில் போக மாட்டேன். நம்ம ப்ரைவேட் லேடர் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா நம்ம எப்படியா இருந்தாலும் லேடர் ஃப்ளைட்ஸ் தான் போக போகிறேன். இது இருக்குது இது சரி. நம்ம ப்ரைவேட் லேடர் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகலாம். அதான் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருது. அங்கே போனேன் நான் சும்மா ப்ளே பண்ணும்போது அந்த இது பார்த்தீங்கன்னா கோலா பண்ணி விட்டுச்சு. இது அந்த ஃப்ளைட்டு. நம்ம போயிட்டு ப்ரைவேட் லேடர் ஃப்ளைட்டை இங்கே கொண்டு வந்துடலாம். சரி ஓகே, கஷ்டப்பட்டு ப்ரைவேட் லேடர் ஃப்ளைட்டை இந்த கொண்டு வந்துட்டோம். நம்ம கார்கிட்டையே இங்கே வேலை செய்கிற மெக்கானிக்கிட்ட சொல்லியிருந்தேன் போய் எடுத்து வந்து பார்ப்பேன்னு சொல்லி. அதான் நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதான் ரன்வே தானே. ரன்வே எங்கே இல்லை, வேறு இடத்துல இருக்குது. ஐயோ, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்துக்கோம், டேக் ஆஃப் பண்ணிட்டேன்ல. இல்லை, ரன்வேல நான் டேக் ஆஃப் பண்ணல. ஃபஸ்ட்டு இதே ஹைட்டில் போக வேண்டியதான் பக்கத்து ஊருக்கு. ஓகே, பக்கத்து ஊருக்கு இப்படி போனால் கரெக்டாக வரும். கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் வந்துடலாம். பட்டு நம்ம காரை இங்கே ஸ்பேம் ஆகுமா இல்லைன்னு தெரில. இல்லை நம்ம கார் டெலிட் ஆயிரும், ஸ்பேமில் இருக்காது. ஓகே, நம்ம பக்கத்து ஊர் கிட்ட வந்தாச்சு. இந்த ரயில்வே ட்ராக் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் பக்கத்து ஊர் எங்கே இருக்குன்னு. இந்த பில்டிங் தெரியுது. இங்கேருந்து டாக்ஸியை புக் பண்ணி இதோட பாட்டும் வேணாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு படம் மாதிரி இருக்கும். சரி ஓகே, இங்கே வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஏன்னா அது ஆர்வமே அமர்க்கலமாக இருக்குது. உளறிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸியை பிடிக்கணும். அச்சோச்சோ, மொத்தம் வராது. பில்டிங் கிட்டே லேண்ட் பண்ணிடலான்னு சொல்லி. அப்பாடி இல்லை ரோட்டில் லேண்ட் பண்ணாதரா. என்னடா அது, கரெக்டாக மக்கள் நடந்து போகிற இடத்துல நிப்பாட்டுறாங்க. இந்த கேம் ரூட் அப்டேட்டில் வேறு சும்மா தொட்டதுக்கே வீணாக விடுவானுங்க. என்ன செய்கிறது. கீபோர்டு நோட்டாமல் நேராக போ. பப்ளிக் பாரு இறக்குடா. ஓகே, இதுவே போகிறோம். நிப்பாட்டு வண்டி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து டாக்ஸி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த வாரத்துக்கு போகணும். அவன் வரதுக்குன்னு டக்குன்னு போயிடணும். ஆண்டா ஒழுங்காக போக மாட்டியாடா. அங்கே ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கான இடம் இருக்குல்ல. இச்சதை பார்த்தீங்களா பலரக்காரன். ஏய், பாலத்துக்கு அடிச்சு போடு ஓடுறான். இன்னும் சத்தம் பார்த்து நம்மளே திட்டி போட மாட்டேன். வெளியன் இருக்குது, வெளிங்க வச்சு இங்கே போட்டு தர வேண்டியதான். போடு, என் காரை பிளாஸ்ட் ஆக வர மாட்டேன்டா. மினிகன் ஒர்க் ஆக மாட்டேதே. பிளாஸ்ட் ஆயிடுச்சா, சூப்பர். ஆனால் ஸ்லோ மோஷனில் பார்த்தா பிளாஸ்ட் ஆகிறது. சரி ஓகே, என்னை திட்டினா அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த காரை பிளாஸ்ட் பண்ண விட்டேன். சரி ஓகே, நம்ம டாக்ஸி டக்குன்னு புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் ஃபோன் பண்ணணும். எங்கடா ஃபோனு டாக்ஸி. அது ரொம்ப பெரிய நம்பராக போட்டுருக்கேன். இது வேறு டாக்ஸி நம்பரு. நம்ம என்ன டாக்ஸி நம்பரை போட்டால் மட்டும் இன்னும் சீக்கிரமாக விட்டுருவார். 88 78 775522. ஓகே, இந்த நம்பர் தான் நம்ம தலைவனோட நம்பரு. ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு சரிண்ணே. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிக்கிட்டா புள்ள. இதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. அவர் தான் இன்னைக்கு கெயிட் வரேன் சுற்றி பக்கத்துக்கு. இன்னமும் ஆளை காணா. ஓகே, அவர் வந்தோடனே உங்களை நான் மீட் பண்ணுற மக்களே. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருப்போம். ஐயோ, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு மக்களே. இந்த காரனை பார்த்தீங்களா, இடிச்சு போட்டு கார்லேயே உட்காந்துருக்காங்க. அவங்கள அவன் தடிச்சு போய் விழுந்துருக்கான். பார்த்தீங்களா. ஐயோ ஏண்ணே ஏந்திரண்ணே. நான் வந்து ஏந்திரிக்க மாட்டானே. நான் பொறுத்துக்கிற போஸை பார்த்தீங்களா, வித்தியாசமான போஸ்லாம் பொறுத்துருக்கீங்களாடா. இல்லை என்னடா மறைஞ்சு போயிட்டான். ஓகே இந்த காரனை பார்த்தீங்களா, இடிச்சு போட்டு அவ்வளோ சாப்பிட்றா போயிட்டுருக்கானு.
நீங்கள் போட்டு தர மாட்டேன் அதுக்கு சொல்கிறான் அப்பல அம்மா அவங்கக்கிட்ட நிற்கக்கூடாது. அப்போ தான் கார் பிளாஸ்ட் ஆகிடும் மக்களே, நம்மளே அடிச்சு போவாங்க. போடு போ. நான் இருக்கும் போது இந்த ஊரில் திருட்டா இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டா? ஓகே, இவன் யாரோ பார்க்க மிலிட்ரி என்ன மாதிரியா இருக்கான். சரி ஓகே, என்னடா ஆக்சிடெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு, இன்னமும் நம்ம டாக்ஸிக்காரன் நாளை காணோம். நம்மளாம் நடந்து போக முடியாது. என்னடா அது கண்ட்ரோல் வேறு ஸ்ட்ரக் ஆகிட்டு வருது. ஓகே, அவர் வந்தோன்னே அவன் மீட் பண்ணிட்டோம். நான் அரை மணி நேரமாக இங்கே உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தா போலீஸ்கார் வந்து நின்றுச்சு. என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை, நம்ம என் டாக்ஸிக்காரத்தை ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் அவங்கள கூப்பிட்டு போட்டேன்னு சொல்லி கேட்டாங்க. வேணான்னு சொன்னேன். நான் இந்த இருந்தால் பிரேக் எடுக்க போகிறோம், கொஞ்சம் அங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கிட்டு போகணும். இப்போ அந்த காரை சூப்பராக போயிடுத்தனமோ. எங்கடா நீ ஃப்ளைட்லேயே போயிடலாம் போல. எதுக்கு எந்த கார் வரும்னு தெரில. எந்த கார்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்போம். 88772255. இல்லை தப்பு 5522. ஓகே, நான் கார்டு எடுத்தோன்னே கட் பண்ணிட்டாரு. ஒரு கிட்ட வந்துட்டாரோ, எங்கடா இருக்காரு? சரி, கொஞ்சம் நடந்து போயிட்டுருப்போம். போகிறவரில் ஆளை பார்த்தோன்னா ஏறிக்க வேண்டியதான். என்னடா நம்மளை எவ்வளோ நேரம் அலைய விட்றாங்க. இந்த ஊரில் நிறைய சூப்பர் கார்லாம் சுற்றும். அந்த மாதிரி கிடச்சா கூட பரவாயில்ல. அப்படி லெஃப்ட்டு கிட்ட நிறையா நம்ம தூரம் போய்க்கலாம். நம்ம காரணம் நம்ம பழைய ஊரில் நின்றுட்டுருக்கு. பெரிய ஃப்ளைட் வந்துருந்தா கூட ரன்வேலே இறக்கி விட்ருப்பானுங்க. இங்கே என்னென்னா நம்ம ப்ரைவேட் ஜெட்டில் வந்ததுனால நம்மளுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்தாச்சு. எங்கடாதுக்கு 2 நாள் வேறு தங்க போகிறோம். பேக் இவ்வளோ ஜமாண்டு இருக்குது. எங்கடா ஒரு கார் கூட காணோம். சரி, கார் இருந்தால் கூட ஏறி போய்க்கலாம் லிஃப்ட்டு கிட்டு. நம்ம அண்ணனே இன்னுங்கண்ணா வர பெரிய ஃபார்ச்சுனர் கார் ஒன்று வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு வருவாரா இல்லைன்னா லெஜெண்டர் எடுத்துகிட்டு வருவாரா என்னன்னு தெரில. என்ன கார் கொண்டு வருவாரோ. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வேகமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இந்த இடத்துலலாம் வேறு நம்ம போயிட்டுருக்கோம்ல, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரைம்லாம் நடக்கும். இந்த க்ரைமெல்லாம் எப்படி பார்க்குறது? ஆனால் ஃபஸ்ட்டே காமிச்சால ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னு, அதுக்குள்ளே அந்த க்ரைம்காரங்க தான் பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களாம் சண்டை வந்துடும் போலையே இந்த இடத்த விட்டு. ஃபஸ்ட்டு இந்த இடத்த கூட ஓடி போகணும். நம்ம அண்ணன் வேறு ஆளை காணோம். அப்புறம் பக்கத்து ஊர்லேருந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஊர்லேருந்து எங்கடா போயிட்டாரு? ஓகே, ஆமாம், இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். தம்பி யாரா அது கூப்பிடுது? ஜீவகன் வந்து நிற்கிது. ஜீவகன் நம்ம அண்ணன் உட்காந்துருக்காது. என்னண்ணா ஜீவகன்லாம் வந்திருக்கீங்க? எஸ்டியா இருப்பா. ஆமாம், இந்த வண்டியில் வச்சு ஏறணுமே. என்னண்ணா ஜீவகன் யாருதுண்ணே? நம்மளுதுனாப்போ. நம்ம வாட்சினோட லெஜெண்டரோ மறந்து போயிட்டான். அந்த காரை ஏதோ ஒரு காரை விட்டு இந்த ஜீவகனை வாங்கினோம்ப்பா. அப்படியாண்ணே? சரிண்ணே சந்தோஷண்ணே. நான் வாங்கினீங்க, என்னை கூப்பிடவே இல்லை. மறந்துட்டப்பா, சாரிப்பா. சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இங்கே பிரேக் எடுத்துருக்காங்க இன்னும் இந்த போலீஸ்காரவங்க. ஓகே, நம்ம போக வேண்டியதான். எங்கே போன யாருக்கும் ஒன்றும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு கைடாக இருக்கீங்களாண்ணே? இந்த ஊர் நான் அப்போ தானே புதுசு. அப்படியா? சரி ஓகே. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் நல்ல ஹோட்டலில் பிடிச்சி நானும் அதில் தங்குறேன். சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. வா ஏண்ணே, நான் இப்போ தெரியுமில்லப்பா உனக்கே. நான் வரும்போது தான் சொன்னேன்ல இந்த ஊரில் நிறையா க்ரைம் நடக்கும்னு. வந்த உடனேயே காரை உடச்சி போட்டாங்க. நம்ம என்ன செய்கிறது சொல்லு? இந்த வண்டியில் எப்படி நம்ம போகிறது? இந்த வண்டி பசமாக காயாங்காலில் போட்டு போவோம். புது வண்டி வாங்கிட்டு போயிடலாமா? என்னண்ணே புது காரையே போய் இப்போ நொறுக்குறாங்க. பாப்பா தம்பி பார்த்துக்கலாம், புது காரை வாங்குவோம். ஐயோ, ஆனால் அவனை க்ராஸ் பண்ணுறா. அவன் காரை நம்ம ஆட்டே போட போகிறோம். சும்மா சொன்னப்போ நம்ம உன்னோட வண்டியெல்லாம் ஆட்டே போட்டு போடல, சும்மா காரை மறைச்சேன். சரிண்ணே வண்டி விட்டு கீழே வாங்கினே. இல்லைப்பா, நான் இந்த வண்டியில் உட்காந்துருக்கேன். ஓகே, நம்மளே ஒரு காரை புக் பண்ணிட வேண்டியது தான். அவன் வரமாட்டாரு.
ஆனால் இந்த வண்டிக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கேன். மக்களே, நீங்கள் அந்த கட்சி வந்துச்சுல, அப்போ தான் புது வண்டி வாங்கிட்டு வந்தேன். ஒருத்தருந்து வாடகை தான் மக்களே எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் நீயும் வச்சுக்கப்பான்னு சொல்லி எதுக்கு கொடுத்தாருன்னு எனக்கே தெரில. அவ்வளோ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து விட்டாரு. அந்த லெவல் போகணும். வானேன் இல்லைப்பா, நான் அந்த வண்டியில இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு வச்சு நீங்கள் அந்த வண்டியில் ஏறி போகணும். இந்த ஃபோர்ட் ட்ரக் இருக்குல்ல, ட்ரக்கோட பகுதிக்கு முன்னாடி வச்ச மாதிரி இருக்குல்ல. எஸ், அப்படி தான் எனக்கும் தோணும். ஓகே. என்னது ராஜு, அது கொஞ்சம் பாருங்களே. எனக்கு இது ஸ்க்ரீன்ஷாட் எப்படி வச்சுக்கலாம் அப்புறமா. அங்கே பாருங்களே, ஏமா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன், காட்டுக்கு போகிறேண்ணா. அங்கே பார்த்துங்களா, அங்கே பாருங்களே. பாட்டு நம்ம வண்டிலாம் முக்கியம். இந்த வண்டி தான் வேணும். என்ன வண்டி? ஓஹோ, இந்த வண்டி தானே தம்பி. வண்டியா தாப்பா, என் வண்டி எடுத்துக்கோப்பா. சரி சரி. இன்னும் ஹிந்திக்காரனாடே வர. ஹிந்திக்காரன்டா அவனா. ஓகே, நம்ம வண்டி இது. நம்ம வண்டி அங்கேயே நிற்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம நேராக நம்ம ஒரு ஹோட்டலை பிடிக்கணும். அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ நேராக நம்ம போகணும். டைம் இல்லை நம்மளுக்கு, இப்போ நிறையா டைம் இல்லை. டைமே கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம வேகமாக போய் ஆகணும். ஆனால் மண்ணை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கான காசு தான் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஹோட்டலை பிடிச்ச வண்டி தான். நாளைக்கு காலை உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே. சோப்பா, காலங்காத்தால் அவ்வளோ மதியானம் எழுந்திருக்கேன். நான் செய்யுது, நான் கொஞ்சம் நேரம் ஹோட்டலில் உட்காந்துருப்போம். என்ன அது, ஹோட்டலில் கொஞ்ச நேரம் உட்காந்து தானே வெளியே வந்தேன். அதுக்குள்ளேயே டைம் ஒரு மாதிரி இருக்கே. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நான் ஃப்ளைட் இங்கேயே புக் பண்ணி விட்டுருவோம். ப்ரைவேட் ஜெட் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். மற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாரு அந்த மெக்கானிக். ஒன்று சொன்னல, ஒரு ஃபோன் பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்பியும் வர வந்து எடுத்துகிட்டு வர சொல்லணும். ஏன்னா நம்மளே வேறு ஒருத்தர்கிட்ட புக் பண்ணி வாங்கணும். ஏன்னா நம்ம ப்ரைவேட் ஜெட் தான் வேணும். நீங்கள் டைம் கொஞ்சம் நல்லா இல்லை போல. இடம் ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது. போகிறது நல்லா இருக்குமோ இல்லையான்னு தெரில. ஸோ நான் ஃப்ளைட்டு வந்துச்சு. மெக்கானிக் அவர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ நேராக நம்ம ஊருக்கு போயிட்டு இந்த வீடியோ முடிச்சிட வேண்டியதான். ஃப்ளைட்டில் போன மாதிரி தான். ஓகே, இன்றைக்கி கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டி அப்படியே டேக் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எஸ், டேக் ஆஃப் ஆகிடுச்சி. அப்படியே லேண்ட் பண்ணுற மாதிரி வண்டியை வரணும். ஓகே, வண்டியை ஃபஸ்ட்டு வளர்ப்போம். ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. முறுக்கு போது சரியா இல்லையான்னு தெரில. ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. வண்டி மேலே ஏற்றுறா ஓடு. நம்மளுக்கே வண்டி ஓட்ட தெரியாது, எப்படி கொண்டு போக போகிறனோ தெரில அந்த ஃப்ளைட்டை. சரி ஓகே. அப்படி பண்ணுவோம். ரோடே தெரில மக்கள் எனக்கு. அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது இன்றைக்கி காலையில். எனக்கு ரோடு தெரியாது. அந்த ரோடையே ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அது முடியாத ஒரு காரியம். நம்ம இப்படி போகிறது தான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஊரை விட்டு இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். ஓகே, அப்பா வந்தாச்சுரா. இப்போ யூட்டன் அடிக்கணும் அப்படின்னா. ஐயோ, வண்டி எப்படி யூட்டன் போடுறது? பீச்சு சைடு போகுது வண்டி. டேய் ஐயோ, டேக் ஆஃப் பண்ணுறா. குத்திராதா. குத்தினா வண்டி பற்றிக்கும். போடுங்க மக்களே, அவ்வளோதான். பீச்சுக்குள்ளே உள்ள வண்டியை இப்போ நேராக நம்ம இந்த இடத்துல நம்ம ஊருக்கு போயிட வேண்டியதான். ஏன்னா நம்ம ஊர் பின்னாடி இருக்குது. ரயில்வே ட்ராக் தான் ஃபாலோ பண்ணி போகணும். நான் அவ்வளோ கிட்ட ஃப்ளைட் ஓட்டிகிட்ருக்கேன். போலீஸ் வந்துருக்கணுமே, வரல. சரி ஓகே, ஆனால் நம்ம ஊருக்கு நம்ம தானே பிரசிடெண்ட்டு. அதான் இந்த போலீஸும் வரல. இப்போ நம்ம ஊர் சில கிட்ட வந்துட்டோம். நம்ம ஊராது பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம ஊர்னா அதுக்கு ஏர்போர்ட்டுக்கான வேலி தெரிஞ்சுக்கணும், பெட்ரோல் பங்கு தெரிஞ்சுருக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஊரே கிடையாது. இல்லை பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பக்கத்து ஊருக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம். இந்த பில்டிங் மேலே லேண்ட் பண்ணிட வேண்டியதான். முடியாத காரியம். நான் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஸ்பீடே இல்லை நம்மள்கிட்ட. 2 டோர் வேறு திறந்துக்கிச்சு. இப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, அப்படியே இறக்கிட வேண்டியதான் இந்த பில்டிங்கில். பிரேக்கப்புறா இப்போ கஷ்டப்பட்டு இறக்கிட்டேன் பில்டிங் மேலே. சரி ஓகே, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சியூ தட்டா பை மக்களே. இதோட பாட்டு வேணா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நம்ம போட்டுடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சியூ தட்டா பை.